அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. வருமான வரித்துறை சோதனை சர்ச்சை தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்து வருகிறார். பார்க்கலாம். என்ன எடுத்தீங்க? இது 19-20 நடந்த சம்பவம். அதற்கு பிறகு சிறுமாங்காடு தலைவர் திருமதி கன்னியப்பன் வீடு, அந்த பகுதியில் குன்றத்தூர் பக்கம் வந்தா குன்றத்தூர் ஒன்றியத்தில் இவங்க வீடு தான் அலுவலகம், இவங்க வீட்டில் தான் இருப்பேன். அங்க போனா சிறுமாங்காடு தலைவர் அவர் வீட்டில் இருப்பேன், அவர் அலுவலகத்தில் இருப்பேன். அவர் டிராவல்ஸ் நடத்துறாரு சுங்குவா சத்திரத்தில். முதல்ல டிராவல் அலுவலகத்துக்குள்ள போறீங்க, ரைட் பண்றீங்க. ஊராட்சி மன்றம் அவர் தூக்கிட்டீங்க, கார்ல உட்கார வச்சிட்டீங்க. ஊராட்சி மன்றத்துக்குள்ள போறீங்க, அங்க ரைட் பண்றீங்க. அவர் வீட்டில் ரைட் பண்றீங்க. என்ன மிரட்டினீங்க? பணம் எங்க? கோடிக்கணக்கான பணம் எங்க? எங்க கிட்ட பணம் இருந்தா தான் அவங்க கொடுக்க முடியும். காங்கிரஸ்ல எங்க பணம் இருக்கு? எங்க வேட்பாளர்களுக்கு அக்கௌண்ட்ல கொடுத்தாங்க 25 லட்சம் ரூபாய். அதை தவிர ஒரு பணமே என்கிட்ட கிடையாது. மக்களை நம்பி, கூட்டணி கட்சியுடைய தோழர்களை நம்பி, தலைவரை நம்பி தான் நாங்க நிக்கிறோம். இந்த ஹராஸ்மெண்ட் எதுக்கு? இதை கேட்டா புகார் கொடுக்கறாங்க. நாங்க அப்படிலாம் பண்ணல. இவர் உண்மைக்கு புறமான செய்தியை பதிவு பண்றாரு. இப்போ வீடியோ காட்டுறோம், போட்டோ காட்டுறோம், இண்டஸ்ட்ரியல் வீடியோக்கள். ஏன்னா எலெக்ஷன் நேத்தி முடிஞ்சது. இப்ப எனக்கு நேற்றுக்கு முதல் நாளே பத்திரிகையாளர் சந்திச்சு நான் சொல்லியிருக்க முடியும். இவங்க அப்ப என்ன பண்ணுவாங்க? தேர்தல் ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. இவங்க வாக்குகளை பெறுவதற்காக தேர்தலுக்கு முன்னாடி இப்படிலாம். இது எங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ கிடைச்சிருச்சு, போட்டோ கிடைச்சிருது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அதிகாரிகள் நல்ல மனிதர்கள் தான், நல்லா படிச்சுட்டு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு ஆளுமையோட IRS அதிகாரி, கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. உங்க மேல எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. உங்களை மேல ஏவ விடுறாங்க, நீங்க பாயிருங்க. நீங்க ஏவல் விடும் அதிகாரிகள் தலைமை, டெல்லியில் இருக்கிற தலைமை ஏவல் விடுதுன்னா நீங்க வெளிப்படைத்தன்மையோட பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. நாங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இங்க ரைடு பண்ணியிருக்கோம், கிடைச்சது இல்ல கிடைக்கல. எத்தனை இடத்துல ரைட் பண்ணியிருக்கீங்க? இன்னும் ஒரு படி மேல போய் பத்திரிகையாளர் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் வீட்லயும் தலைவர்கள் வீட்லயும் எத்தனை இடங்களில் நீங்கள் சோதனை நடத்தி இருக்கிறீர்கள்? அதே போன்று NDA அதிமுக தலைமையிலான அதிமுக வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள், பாமக வேட்பாளர்கள், அமமுக வேட்பாளர்கள் அவங்க வீட்லயும் தலைவர்கள் எத்தனை ரைட் பண்ணியிருக்கிறீங்க? இதை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் CTBTன்றாங்க, அவங்க எல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இந்த வெள்ளை அறிக்கை வந்தாவே எவ்வளவு காழ்ப்புணர்வோடு டெல்லி தலைமை தமிழ்நாட்டு தேர்தலை பயமுறுத்தவும் தலைவர்களை முடங்க செய்யவும் செய்திருக்க உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் தலைவர் வீட்டில் எத்தனை இடத்துல ரைடு பண்ணீங்க, எவ்வளவு பறிமுதல் பண்ணியிருக்கீங்க? அதே போன்று அதிமுக தலைமையில் பாஜக, அதிமுக, பாமக, அமமுக அவங்க வீட்டுங்களாம் எவ்வளவு ரைட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு கைப்பற்றிருக்கீங்க, எத்தனை இடங்கள் சோதனை வெள்ளை அறிக்கை கொடுங்க. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வைக்கும் வேண்டுகோள், வெள்ளை அறிக்கை கொடுங்கள். இப்ப வீடியோ போடுறோம், பாருங்க. போட்டோ கொடுங்க.
ஐடி ரைட் சர்ச்சை தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. முன்பாக வருமான வரித்துறை தரப்பிலிருந்து அதுபோன்ற சோதனை நடத்தப்படவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சோதனை நடத்தப்பட்டதற்கான ஆதாரத்தை வெளியிட்டு பேசியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. நாம் இது தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம். அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி.